மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களில் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மத்திய எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது சிலுவை குறித்து நன்றாக எழுதியிருப்பார். லூக்காவில் முள்முடி சூடப்பட்டது இருக்காது, ஆனால் மத்தியில் இருக்கும். மார்க் பார்த்தா அவர் அதிகமாக நரகத்தை குறித்து எழுதியிருப்பார். அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவையாமலும் இருக்கும். லூக்கா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நோய்கள் சுகமாகிறது, அற்புத அடையாளம். ஏன்னா இவர் மருத்துவர், லூக்கா ஒரு மருத்துவர். ஆகவே அந்த சுவிசேஷத்தில் அற்புத அடையாளங்களும் வியாதியில் சுகமாகிறது இதெல்லாம் லூக்காவில் இருக்கும். யோவானில் பார்த்தீங்கன்னா அன்பாகவே இருக்கும். யோவானில் பார்த்தீங்கன்னா அன்பாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? யோவான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டதுனால, அந்த தேவனுடைய அன்பை அவன் ருசி பார்த்ததுனால, நீங்கள் யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2 யோவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே ஆழமான அன்புக்கும். அன்பில்லாதவன் கர்த்தரை அறியானார். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறான். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஆகவே அவங்கவுங்க எந்த வியூவில் இருக்காங்களோ அதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் எது தெரியுமா? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறது தான். மனைவி நினைப்பான், என் கணவர் என்னை ரொம்ப நிறைய நேசிக்கணும். கணவன் நினைப்பான், என் மனைவி என்னை ரொம்ப நேசிக்கணும். பிள்ளைங்க நினைக்கும், அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப நேசிக்கணும். அப்படிலாம் நேசிப்போம். ஆனால் ஆண்டவர் அதே தான் இருக்கிறாரு. என் பிள்ளைங்க என்னை நேசிக்க மாட்டீங்களா? என்னை எவ்வளவா என் பிள்ளைகள் நேசிக்கிறார்கள். நான் எவ்வளவாய் நேசிக்கிறேனே, என் பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, என் பிள்ளைகள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற மிகப்பெரிய விஷயம். உதாரணத்துக்கு பாருங்களேன், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு குழந்தைங்க போயிடுங்க. டீச்சர்ஸ் தேவையான டீச்சர்ஸ் மட்டும் போங்க, மற்றவங்க இங்கே இருங்க. குழந்தைங்க மட்டும் போகலாம். வெறும் பாட்டு சொல்லி கொடுக்காதீங்க, வசனத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. கவனிங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் ஆழமான அன்பை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த காணிக்கை பெட்டியில் ஐசோரான்கள் மற்றவர்கள் பார்க்கும்படி காணிக்கை பெட்டியில் நிறைய போட்டாங்க. விலையேற பெற்ற கற்களை எல்லாம் போட்டார்கள். விலையேற பெற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் அதில் போட்டாங்க. ஆனால் ஒரு விதவை ஸ்திரீ வயசாயிடுச்சு. அடுத்த வேலைக்கு வச்சுருந்த சாப்பாட்டுக்கு வச்சுருந்த அந்த ஒரு துட்டை கர்த்தருக்குன்னு போட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களை எல்லாரையும் பார்க்கலாம் இவ அதிகமாக போட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய ஜீவனை விட, என்னுடைய பசியை விட, என்னுடைய தாகத்தை விட, என்னை விட தேவன்தான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே என்னிடத்தில் இருக்கிற இந்த கடைசி இந்த ஒரு துட்டு ஆராதனை முடிஞ்சு நான் சாப்பிட போவேன். அதை வாங்கிறதுக்கு அந்த காசு கொடுத்து நான் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இது தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆகாரத்தை விட என் வாழ்க்கையில் என் தேவன் தான் முக்கியம். வெறும் கையோடு ஆலயத்துக்கு வர வேணான் இருக்கு. நீங்கள் ஊழியக்காரனை பார்க்கும்போது கூட வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன சாமுவேலை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? எதாவது எடுத்துகிட்டு போ. ஊழியக்காரனை பார்க்கும்போது என்ன பண்ண போகிறேன்? சும்மா போகாது, எதாவது எடுத்துகிட்டு போ.
ஆக நியாயப்பிரமாணத்தின்படி வெறும் கையோடு என்ன பண்ண முடியாது, ஆராதனை போக முடியாது. ஆனால் அந்த அம்மா வசனத்தை கை கொண்டதுனால, ஆண்டவர் மேலே ஆழமான அன்பு இருந்ததுனால, அந்த ஒரு துட்டை நான் பசியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தான். அதனால தான் அந்த ஆண்டவர் சொன்னார், இவர்கள் எல்லோரையும் பார்க்க இவனை அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். வாசிங்கள், ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை நேசித்தார் என்பதை வாசிங்கள். அடிக்கடி நம்ம வாசிக்கிற விஷயந்தான். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட போதும், தேவன் தம் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. ஆகவே நீங்கள் யார் கூப்பிட்டும் வரல. ஒருவேளை கருவியாக இருக்கலாம், வியாதி ஒரு கருவியாக இருக்கலாம், சாசப்படி ஒரு கருவியாக இருக்கலாம், சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் கருவியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவர் எபேசியர் 1:4 படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். எபேசியர் 1:4 சொல்லுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் என்ன இருக்க போகிறோம் என்பதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆக நீங்கள் யதார்த்தமாக நான் தான் போனேன் அப்படின்னு இல்லை. இங்கே வருகிறவர்கள் யாவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நான் யதார்த்தம் என் மனசு பிடிச்சது சர்ச்சுக்கு வந்தேன், இல்லை எனக்கு பிடிக்குது வந்தேன். பிடிக்க செய்கிறவரே ஆண்டவர் தானே. அல்லேலூயா. அதை செய்கிற அந்த இருதயத்தை உண்டாக்கினவரே, அந்த வாஞ்சையை உண்டாக்கினவரே கர்த்தர் தானே. ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரிலும் உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தினார். அந்த அநேக சகோதரருக்குள்ளே ரோமர் 8:29 மறக்கவே மாட்டேன் இந்த வசனம்லாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே, நம்ம யாரு? அநேக சகோதரர்கள். நாம் எல்லாரும் யாரு? அநேக சகோதரர்கள். யாருக்கு சகோதரர்கள்? இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுக்கு நாம் சகோதரர்களாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்னைக்காவது இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? உனக்காகத்தானே அவர் ரத்தத்தை சிந்தினார். உனக்காகத்தானே 1 கசடிகள் அவர் ஏற்றுக்கொண்டார். உனக்காகத்தானே 6 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் அவர் பலியானார். உனக்காகத்தானே தன் ஜீவனை அவர் கொடுத்தார். உன்னை நரகத்திலிருந்து மீட்பதற்காக ஜீவனை அல்லவா ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு என்னவா வைத்திருக்கிறார்? பிள்ளையாய் வைத்திருக்கிறார். யாரை வச்சிருக்கிறாரு? பிள்ளையாக வச்சிருக்கிறாரு. ஒன்று தெரியுமா? இன்றைக்கு நான் அவங்களோட பிள்ளை இவங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்றதுல நம்ம சந்தோஷப்படுறோம். நான் தேவனோட பிள்ளை என்று சொல்றதுல எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நான் தேவனோட பிள்ளையா? என் அப்பா பரலோகத்தில் இருக்காரையா? எங்க அப்பா பரலோகத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மோசே சீனாய் மலைக்கு போனா தேவனை பார்க்க. அங்கு இடியும் மின்னலும் முழக்கங்கள் உண்டாயிற்று. கர்த்தர் பேசினார், முகத்தை காணவில்லை. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் மோசே கேட்டான், உன் மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லும்போது, என் முகத்தை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுவேன்?
என் பின்புறத்தை நீ பாருப்பா, என் முகத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையில் உள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மூத்த குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் சொந்த ரோமர் 8:32 சொல்லுது, சொந்த குமாரன் என்று பாராமல். அழகான வார்த்தை. சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து யாரா? அவருடைய சொந்த குமாரன். சொந்த குமாரன். அந்த சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்ம எடுத்துக்கொள்ள பிதாவாகிய தேவனுக்கு மன விருப்பம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் சொந்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து. நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுது. கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாவதற்கு முன்பும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புலண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாக்கும் முன்பே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இப்படிலாம் சொல்லிட்டு 31ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்போது அவர் சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய செல்ல பிள்ளைய எத்தனை பேர் உணர்வோடு கேட்க போறீங்க? அவருடைய செல்ல பிள்ளைய பலி கொடுக்கிறார். அவருடைய செல்ல பிள்ளைய மற்ற பிள்ளைகளாக நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக. ஐயோ, என் பிள்ளைகள் நரகத்து போகுதே. ஆகவே நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் செல்ல பிள்ளைய நான் என்ன பண்ணிட போறேன்? பலியாக கொடுக்க போகிறேன். ஆகவே அவருடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாரு? பூமிக்கு அனுப்புகிறார். போப்பா, என் பிள்ளைங்கள்லாம் நரகத்து போகிறாங்களே, என் பிள்ளைங்க நரகத்து போகிறாங்க, நீ போப்பா. அந்த பிள்ளைகளுக்காக, உன் சகோதரர்களுக்காக, எப்படி சொல்லலாம், உன்னுடைய சகோதரர்களுக்காக நீ போய் ஜீவனை கொடுத்து அவளை மீட்டு என்னிடத்தில் கொண்டு வருவையா? சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? என் செல்ல பிள்ளையே, என் பிள்ளைங்க பூமியில் இருக்காங்கப்பா, நீ போய் என் மற்ற பிள்ளைங்க சகோதரர்களுக்காக சகோதரிக்காக நீ ஜீவனை கொடுத்து உடைய ரத்தத்தினால் அவர்கள் பாவங்களை சுத்திகரித்து அவர்களை மீண்டுமா எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்? என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ நீ போப்பா. பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறாரு. வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் ரொம்ப நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்றதை கேளுங்கப்பா. நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசுவதில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். யார் சொல்றாரு? அது உண்டான காலம் துவங்கி நான் அங்கே இருந்தேன். இப்போது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும், பாப்பா நான் பின்னாலேயே வரேன். ஆவி என்ன சொல்லியிருப்பாரு? நீ போ, முதல்ல நான் பின்னாலேயே வரேன். அப்ப கர்த்தராகிய ஆண்டவரும் ஆவியானவரும் பிதாவாகிய தேவன் சொன்னார், நீ போப்பா, நீ பரலோக பூமிக்கு போப்பா, என் பிள்ளைங்களுக்காக ஜீவனை கொடு. ஆகவே அவர் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்த இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பூமிக்கு வந்தார்.
அவர் சுய ரத்தத்தினாலே, அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தி, அவர் சுய ரத்தத்தினால சபையாகிய உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ சபையை அசட்டை பண்ணுகிறவன் இயேசுவின் மரித்தலை அசட்டை பண்ணுகிறான், அவர் ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறான், அவர் ஜீவனை கொடுத்ததை அசட்டை பண்ணுகிறான் அல்லவா? அவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட சபையை மக்களாகிய நீங்கள் ஆராதனைக்கு வர தவறும்போது உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை அல்லவா நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் லேவியராகமத்தில் சொல்லும்போது 17ஆம் அதிகாரம், லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 11லிருந்து 14 வரைக்கும் நாம் வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ நம்முடைய ஆத்துமாவின் பாவத்தை, நம்ம ஆத்துமாவின் காணப்படுகிற பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் பலிபீடத்தில் ரத்தம் சிந்தப்பட வேணும். அவர் சொல்ல பாருங்களேன், உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன், ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆகவே பழைய ஏற்பாட்டில் காளைகளை பலியிட்டார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஆத்துமாவில் காணப்படுகிற பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒன்றே ஒன்று தேவை, செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான். ஆகவே யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்களோட அருமை உங்களுக்கே தெரியவில்லை. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ ஆராதனைக்கு போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்லவே இல்லைங்க. உனக்காக உன்னில் அன்பு கூர்ந்து, உன்னை நேசித்து, உனக்காக ஜீவனை கொடுத்து, உன்னை சம்பாதித்து கொண்ட தேவனுடைய சபைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்கிறான் 17ஆம் லேவியராகமம் 17ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அங்கே பாருங்களேன் 14ஆம் வசனம். ரத்தம் ஜீவனுக்கு சமானம். நான் அடிக்கடி சொன்னேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று சொல்லுகிறோமே, இயேசு கிறிஸ்து ஜீவனையே எனக்காக கொடுத்தார் என்று சொல்லுகிறோமே. அப்போ ஆண்டவர் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகவே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் விலையேறப்பட்ட ரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்பட்டது. கொல்கதா மேட்டில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. உனக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? உனக்காக 1 Corinthians 40 கசடிகளை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு உனக்காக மரித்தார் என்பதை நீ உணர்கிறாயா? சொல்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அவருடைய ஜீவனையே நமக்காக ஆண்டவரிடம் கொடுத்திருக்கிறார். பரலோக மகிமையை விட்டு அவர் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தவர் பிதாவாகிய தேவனும் ஆவியானவர் பார்த்தாங்க. அப்பா, மற்ற பிள்ளைங்க நரகத்துக்கு போறாங்களே, யாரப்பா மீட்பது? நீ போறியாப்பா? செல்ல பிள்ளைய பார்த்து உங்க செல்ல பிள்ளைய மற்ற பிள்ளைங்க பலி கொடுப்பீங்க முடியுமா? ஆனா ஆண்டவர் கொடுத்தார்.
பிதாவாகிய தேவன் நமக்காக அவருடைய செல்ல பிள்ளையாக இயேசுவையே சிலுவையில் பலியிட ஒப்பு கொடுத்தார். ஒரு சோக காட்சி என்ன தெரியுமா? ஒரு சோக காட்சி என்ன தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. பிதாவே, இந்த திரும்ப படிமா. அவர் சொல்றாரு, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவ்வளவு பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏற்கனவே சீடர்கிட்ட சொன்னார், நான் எருசலேமுக்கு போக போகிறேன், அங்கே நான் கொலை செய்யப்பட போகிறேன் என்று பேதுருக்கு சொல்லும்போது பேதுரு சொன்னார், அவையெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாதே என்று சொன்னார். அப்போது இயேசுவானவர் கூப்பிட்டு, பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய் என்று சொன்னார். பின்னாக போ சாத்தானே. இன்னைக்கு நாம் அநேகர் மனுஷனுக்கு ஏற்றபடி தான் சிந்திக்கிறோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன், அதுதான். பிற்காலங்களில் நித்திய ஜீவனை குறித்து நாம் கவலைப்படுவது இல்லை. நித்திய ஜீவனை குறித்து நாம் கவலைப்படுவது இல்லை. நமக்கு இந்த உலகத்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த உலகத்தில் நான் செழிப்பா இருக்கணும். உண்மை. பவுல் சொல்லும்போது, எம்மைக்காக மாத்திரம் ஒருவனை தேவனை தேடுவானால் அவனை பார்க்கலும் பரிதபிக்க கூடியவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுறது, இந்த உலகத்தில் நான் செழிப்பா வாழறதுக்கு மாத்திரம் தேவனை தேடுறது அப்படி இல்லைங்க. இங்கேயும் ஆசீர்வாதமா இருப்ப, அங்கேயும் ஆசீர்வாதமா இருப்ப. இங்க தங்க நகைகளை, பொன் நகைகளை காதுல மாட்டிக்கிற, கழுத்துல மாட்டிக்கிற, பொன் நகைகளை காதுல மாட்டிக்கிற, கழுத்துல மாட்டிக்கிற, விரல்ல போட்டுக்கிற. அங்க இதே பொன்னகை இதே பொன் உன் பாதங்களுக்கு கீழே இருக்க போகுது. ஆமென் என்று சொல்லுங்களேன். இன்றைக்கு பொன்னகைகளை பணம் கொடுத்து, லட்ச லட்சமாக கொடுத்து, காதிலும் கழுத்திலும் கையிலும் எங்கெல்லாம் தோணுத காலில் கூட மாட்டிக்கிற. ஆனா பரலோகத்துல அந்த பொண்ணே உனக்கு பாதத்துக்கு கீழே பாதையா இருக்க போகிற. பொன் வீதியில் அல்லவா நீ உலாவ போகிறாய். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பொன் வீதியில் அல்லவா நீ உலாவ போகிறாய். உங்க அப்பா உனக்கு நல்ல செருப்பு வாங்கி தரலாம், காஸ்ட்லியான செருப்பு வாங்கி, என் பிள்ளை நோகாம போகணும்னு நல்ல செருப்பை வாங்கி தரலாம். என் அப்பா என் பிள்ளைங்க செருப்பு போடாத அந்த பொன் வீதியில, அந்த தெருவெல்லாம் எப்படி இருக்குமா? பொன்னான தெருவு, வெறும் பொண்ணு தான், சுத்த பொண்ணு. அந்த தெருவில் என் பிள்ளைங்க நடக்கணும்யா. நான் அடிக்கடி அவர் அன்பை நான் யோசிச்சு பார்ப்பேன். மனுஷனை உண்டாகத்து சகலத்தையும் உண்டாக்கிட்டு, ஐயோ என் பிள்ளைங்க இருட்டில் நடப்பாங்களே, இருட்டா இருக்குதே, என் பிள்ளைங்க பகலில் வெளிச்சத்தை ஒரு சுடரை உண்டாக்குனா என் பிள்ளைங்க வெளிச்சத்தில் நடப்பாங்க. நைட்டில் தூங்கணும், என் பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஆகவே மெல்லியா ஒரு வெளிச்சம் வேணும். அப்போ சந்திரனை வச்சாரு. என்ன அன்பு, என்ன அன்பு, ஆண்டோடைய அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு பொன்னகை மேலும் என்ன ஆசை. அவங்க பாரு, அப்பா எவ்வளோ நேரத்துக்கு செயின் போட்டுன்னு வர்றாங்க. நீ ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ எவ்வளோ நீளத்துக்கு செயின் போட்டாலும் இந்த உலகத்தோடு போய் முடிஞ்சு போயிடுங்க. எத்தனை சவர நகை போட்டாலும் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஒரு நாளில் விட்டுட்டு போகிற. எனக்கு இப்போ கூட பசுமை ஞாபகம் இருக்குது, பசுமை ஞாபகம். அப்போ என்னை ஆண்டவருக்கு நடத்தின ஜோசப் சவுந்தரராஜன் எத்தனை பேருக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும். அங்கே சிஎஸ்ஐ கல்லறையில் ஒரு அடக்க ஆராதனை, மன்னிக்கணும்,
அவங்க நாடார். ஏன்னா அவங்க தாம்பரத்தில் நாடார்களுடைய ப்ரேயர்லாம் நான் தான் நடத்திட்டு இருந்தேன். ஒன்று ஊழியம் இல்லாத நாட்களில் நான் அவங்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் ஒரு ப்ரேயர் நடக்கும். எனக்கு ரொம்ப இன்னை வரைக்கும் ஒரு நல்ல உறவுகள் அவங்களுக்கும் எனக்கும் இருக்குது இன்ன வரைக்கும். ஆகவே அந்த அடக்க ஆராதனையில் நான் தாம்பரம் சிஎஸ்ஐ போயிருக்கும்போது எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. எல்லாம் முடிஞ்சு காது இறந்த பிறகு காது என்ன ஆயிடுத்து? உப்பி போச்சு. காது உப்பி போச்சு. காட்ட பார்க்குறாங்க, கழட்டவே முடியல. எதை? கம்மலை. அவங்க பையன் போனான், ஏதோ சொன்னான், அதுக்குள்ளே ஒருத்த என் பிள்ளைங்க பொன் வீதியில் உலாவன்னு நினச்சாருங்க. என் பிள்ளைங்க பொன் வீதியில் உலாவ வேண்டும் என்று என் தேவன் நினைத்து, நீ போகிற பாதையில் பொன் வீதி தாங்க. ஆனால் என் பிள்ளைங்க எப்படி வரணும்? என் பிள்ளைகளை நான் எப்படி வரவேற்பேன்? என் பிள்ளைகளை எப்படி வரவேற்பேன்? 12 வாசல்கள், 12 வாசல்கள் முத்துக்கு அது பலவித ரத்தன கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைங்க இந்த வழியாக தான் வரணும். என் பிள்ளைங்க எப்படி வரணும்? என் பிள்ளைங்க எப்படி வரணும்? 12 வாசல்கள் எப்படி இருக்கணும்? 12 வாசல்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். 12 வாசல்கள் எப்படி இருக்கும்? ஆமாம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாசிங்க? என்னம்மா? படிங்க, வசனம் சொல்லு. 16 படிங்க. ம் ம் 12 முத்துக்களாயிருந்தன. ம் ஆமென். நகரத்தின் வீதி எப்படி இருந்து? பளிங்குள்ள சுத்த பொன்னாயிருந்தது. ஹல்லேலூயா. நகரத்தின் வீதி எப்படி இருந்ததா? பளிங்குள்ள சுத்த பொன்னாயிருந்தது. வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இங்கே நல்லா கவனிங்க. அதாவது அந்த வாசல் வழியாக தான் நீங்கள் போக போகிறீங்க. பாஸ்டம்மா இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு தரிசனம் பார்த்தாங்களாம். என்ன? இந்த அம்மா வெளிச்சமாக இருந்தாங்களே அந்த உடையெல்லாம். அங்கே வாசலுக்கு முன்பாக தேவதூதன் நின்று வெளிச்சமாக இருந்தான். அப்போ தேவதூதன் சொல்கிறான், இந்த வழியாக உள்ளே போகணும். அப்போ கூட அந்த அம்மா என்னை விட்டு போகாது பல்லுக்குது. என்ன சொல்லுது? நான் போயிட்டேன்னா அவர் வரணுமே. அப்போ அந்த வாசல் வழியாக பிரவேசிப்பது, அதுக்கு தாங்க சபை. அதுக்கு தான் சபை, அதுக்கு தாங்க சர்ச். இந்த உலகத்தில் எதை வேணாலும் விட்டு, அப்பா யோபு சொல்லும்போது, தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியை வந்தேன், நிர்வாணியை போக போகிறேன், கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போக போதும் ஒன்றுமில்லை. எப்படி நிர்வாணியை வந்தே அப்படியே தான் அனுப்ப போறாங்க. நீ ஏக்கர் கணக்கில் சம்பாதிச்சாலும் அந்த 6 அடி நிலம்தான். அதுலேயும் கொஞ்சம் நம்ம உயரத்தை பார்த்து சின்னதாக கூட செதுக்கிறான். அதுலேயும் கஞ்சத்தனம் பாருங்க. ஆழமாக எடுறான்னா அதுலேயே 1 அடி கம்மியாக எடுக்கிறான். அதுலேயே ஒரு கஞ்சத்தனம். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. அழகான பொன் வீதி, முத்துக்களால் நிறைந்த வாசல்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு.
இப்போ சொல்கிறார் பையனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, சொல்லுங்கப்பா, நீ என்ன பண்ணுற, போயிட்டு என் பிள்ளைங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, சில பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்க, நீ போயிட்டு என் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வா. ஓ, எத்தனை பேர் போகுது? கரங்களை தட்டி சந்தோஷப்படணுமே நீங்கள். இயேசுவை கூப்பிட்டு, பூமியில் என் பிள்ளைங்க இருக்காங்கப்பா, என் பிள்ளைங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறாங்க, சில பிள்ளைங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணுற, போயிட்டு என் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வா. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் அவர் எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். நாம் எல்லோரும் மறுரூபக்கமா. 51ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை சொல்லும்போது படிமா. 1 கொரிந்தியர் 15:59 கடைசியில் சொல்ல, ஆகிலும் கடைசி அக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் இமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்பா. அப்படி முகம் சூரியனை போல மாறும், வஸ்திரம் உறைந்த வெளிச்சத்தை போல மாறி விடுகிறது. அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கல்லறை வெடிக்கும், மரித்தோர்கள் அழிவில்லாதவர்களாய் மகிமையாய் எழுந்திருந்து தேவனோடு கூட பரலோகத்துக்கு போவாங்க. அப்போ கூட்டிட்டு போய் யார் வர போறது? அண்ணன் வர போறாரு. கூட்டிட்டு போக யார் வர போறது? அண்ணன் வர போறாரு. அவர் யார் அனுப்ப போறது? அப்பா அவர் அப்பா அனுப்ப போறாரு. கூப்பிட்டு, அப்பா என் செல்ல பிள்ளைய போய் உன் சகோதரர்லாம் பூமியில் இருக்காங்க, போய் கூப்பிட்டு வந்திருப்பா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். ஓ, உன் சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைகள் பூமியில் இருக்காங்க, இறந்து கொஞ்சம் பேர் இளைப்பாறுதல் இருக்காங்க, உயிரோடு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. தூதரை அனுப்புவா, பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம சர்ச்சை கடைசியாக வைக்கிறீங்க, அதுதாங்க முதல்ல வைக்கணும். நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாசு ஆடுறத பார்க்குறீங்க, பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் நரகம் என்று சொல்லும்போது அதை துரத்துகிற தேவனுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் பரலோகம் இல்லையா? நேற்று நைட்டை நான் தூங்கவே இல்லை. அந்த பிள்ளை அப்படியே ஏவல் போராட்டம், ஜெபம் பண்ணவொடனே தூங்கிடுது, திரும்ப ஒரு போராட்டம், திரும்ப துரத்து. ஆண்டவர்கிட்ட தான் உதவி செய்யணும் அந்த பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய அருமை நமக்கு தெரிந்ததில்லை. அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டவர்கள் நீங்கள். உனக்காகத்தான் ஆண்டவர் தம் ரத்தத்தை சிந்தினார். எபிரேயர் 9:22 சொல்லுகிறது. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது. அதே போல எபிரேயர் 13:12 வாசிப்போம். எபிரேயர் 9:22. ரத்த சந்திதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ நம்முடைய செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நாம் செய்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே தான் இயேசுவானவர் தன் ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13:12 வாசியுங்கள். எபிரேயர் 13:12. அந்தபடியே சொல்லுங்க, இயேசுவும் சொல்லுங்க, இயேசுவும்
தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். நரக வாசலுக்கு புறம்பே கல்வாரி மேட்டிலே இயேசு பாடுபட்டார். எதற்காக? தம்முடைய ஜனங்களை சுத்தம் செய்வதற்காக. தம்முடைய ஜனங்களை சுத்தம் செய்வதற்காக, தம்முடைய ஜனங்களின் ஆத்துமாவில் காணப்படுகிற பாவங்களை சுத்திகரிப்பதற்காக, நம்முடைய ஆத்துமாவில் காணப்படுகிற பாவத்தை பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, 1 பேதுரு 19 சொல்லும்போது 1 பேதுரு குற்றமில்லாத, அழகான வார்த்தை பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு தெரியுமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? இதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அழகா இருக்கு. குற்றமில்லாத, மாசு, கொஞ்சம் கூட மாசு மறு கிடையாது. ஏன்னா பலி செலுத்தும் போது என்ன செய்யணும்? இளங்காலையே அதில் எந்த மாசு மரும் இல்லாமல் அந்த காலை பலி செலுத்தணும். அதை தான் இங்கே சொல்கிறார். குற்றமே இல்லாத, எந்த மாசும் இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நரகத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நரகாக்கிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அக்னி கந்தகம் ஏறுகிற கடலிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அங்கே அக்னி அவியாமலும் புழு சாகாமல் இருக்குமே, அதிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு இணையாக ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது அங்கே பொன் வீதியில் நான் உலாவ போகிறேன். பொன் வீதியிலே நான் உலாவ போகிறேன். ஆகவே இன்று என் சபை மக்களே, நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய விலையேறு பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும், இன்னொரு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். நம்மிடத்தில், நல்ல பைபிள் எடுத்துக்கோங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய, இங்க பாருங்க, தம்முடைய, அந்த வார்த்தை புரியுதா? தம்முடைய, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. ஆகவே நம்மிலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவுக்கு முன்பாக நம்முடைய எப்படி வச்சிருக்கிறான்? ஆசாரிகளும் ராஜாவுமா வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. ஆசாரிகளும் ராஜாவுமாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்னங்க?
நீர் அடிக்கப்பட்டு, சொல்லுங்க, சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியம் ஆக்கினே. கண்ணில் கண்ணீர் வரணுங்க. என்ன சொல்றார் பாருங்க, அந்த 9ஆம் வசனத்தில், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும், பூமியில் உள்ள சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்ன பெரிய பாக்கியம். என்ன சொல்றாரு? சகல கோத்திரங்களிலும் இருந்தும் பாஷைக்காரர்களில் இருந்தும் ஜனங்களில் இருந்தும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரிகளும் ராஜாக்களும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அரசலாவோம் என்று புதிய பாட்டை பாடினார். அப்படியானால் தூக்கம் வரவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட நான் தூங்குவேன்னு சொன்னா நான் என்னத்தை சொல்ல? அதாவது வசனம் சாந்தத்தோடு வரணும். உங்களுக்கு எப்படி கத்தி கத்தி பேசுனா அதுதான் நினைக்காதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கத்தி பேசலாம், அதுவே பிரசங்கம் ஆயிடாது. உங்கள் இருதயத்தில் வேத வசனம் உட்புக வேண்டும், அதுதான் பிரசங்கம். உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை உள்ளே போகி அது தங்கணும், அது கிரியை செய்யணும். அல்லேலூயா. அப்போது இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் சகல கோத்திரங்களிலும், என்னது 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் நாம். சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்கள், பலவிதமான பாஷை பேசுகிற அந்த பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும், அந்த பிரித்து ஜாதிக, நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ உயர்ந்தவன், அப்படிலாம் இல்லை. ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பல கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தேவனுக்கென்று நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவை எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சொந்த, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சொந்த பிள்ளைகள், கிறிஸ்துவின் சகோதரர்கள். இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நீங்க யாரால் பிறந்திருக்கீங்க? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்க எவனும் தேவனால் பிறந்த. நீங்கெல்லாம் யாரால பிறந்திருக்கீங்க? தேவனால பிறந்திருக்கீங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அப்போ அவரிடத்தில் நான் பிறந்திருக்கிறேன், நீங்களும் அவரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கீர்கள். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல உங்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மதிய பொழுதுல கண்களை மூடி, நான் எவ்வளவு பெரிய பாக்கியம், நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதி, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். சகல ஜனங்களிலும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து
எங்களை பிதாவாகிய தேவனுக்கென்று உம்முடைய வெளியேறி பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே. ஒரு கணம் கண்ணை மூடி தியானிச்சு பாருங்க இந்த வசனத்தை. எவ்வளவு பெரிய பாக்கியவான்களும் பாக்கியவதியுமாய் நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ சர்ச்சில் உட்கார்ந்திருக்க, எப்படா வீட்டுக்கு போன நீ நினைப்ப. ஆனா இத போல ஒரு பாக்கியம் வெளியே அநேகருக்கு இல்லையே, அநேகருக்கு இல்லையே, அநேகருக்கு இல்லையே. நீ எவ்வளவு பாக்கியவதி, நீ எவ்வளவு பாக்கியவான். கண்களை மூடி தியானிப்போமா, கண்கள் மூடி, கண்கள் மூடி. கண்கள் மூடி. எவ்வளவு பெரிய பாக்கியம். நேற்று இரவு என்னோட ஹாஸ்டலுக்கு முன்பாக இதே மாதிரி செஞ்சிருந்தாங்க. வெளியே ஸ்பீக்கர் கட் பண்ண அங்கே பார்த்தா 4-5 பேர் நினைக்கிறேன், 5 பேருங்க. இவ்வளோ நீட்டு வேல் ஒன்று, நீ சரீரத்தை குத்திக்க வேண்டாம். சரீரத்துக்காக நானே என் சரீரத்தை நரகலப்படுத்திக்கிட்டேன். உன்னுடைய அக்கிரமத்துக்காக நானே அடிக்கப்பட்டேன். உன்னுடைய மீறுதலுக்காக நானே ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ கஷ்டப்படுத்திக்காதப்பா, நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காதப்பா. இதெல்லாம் நீ என்னை செஞ்சு நீ என்னை திருப்திப்படுத்த முடியாதப்பா. உன் ஆத்மா பாவத்துக்காக நான் ஜீவனை கொடுத்துட்டேன்பா. அதெல்லாம் தெய்வம் பாருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது,
அவங்களுக்கு இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு இல்லையேன்னு தான். அவங்கக்கிட்ட நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்குது தெரியுமா. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்புக்கு கிறிஸ்துவர்களாக நமக்குள்ள இல்லைன்றது தான் பெரிய கஷ்டம். அந்த கோயிலுக்கு ஏராளமான காணிக்கைகளை கொட்டுகிறான். நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது பிசினித்தனமா கஞ்சத்தனமா கொடுக்கிறோமே. இதுதாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தாவீது சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கே கொடுக்கிறேன்னு. கர்த்தர் கொடுத்ததுலே நமக்கு கொடுக்கறது நமக்கு பிசினித்தனமும் கருமித்தனமும் பண்றோமே. அவங்க அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு ரோட்ல ஒரு கல் வைப்பா, நாளைக்கு பார்த்தா ஒரு பெரிய கோயிலா இருக்கும். நாங்கள் தார் பிளான் போகும்போது பார்த்தேன், ஒரு சின்ன ஆஸ்தியெல்லாம் தேவனுக்கு என்று கொடுக்க வேணாவா? அதுக்காக கொடுத்துடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் நினச்சிருந்தா மேலே கட்டி இருக்கலாம், நீங்கள் நினச்சிருந்தா காமன் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கொடுக்கறது தாங்க பிசினித்தனம் கருமைத்தனம் பண்ணுறோம். அதே போல் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் முன் வரவதில்லை. பாருங்களேன், வெறும் ஒரு ஜட்டி மட்டும் போட்டுட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த அர்ப்பணிப்பு இருந்ததுன்னா, அந்த ஜப ஜீவியம் இருந்ததுன்னா, ஐயோ இந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவே வேண்டுமே என்ற ஆத்மா மாற மட்டும் நமக்கு இருந்ததுன்னா இந்த தேசம் சந்திக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆயிரங்களில் கொட்டி கொண்டு இருக்கிறேன் நான் வேற ஊழியங்களில். வட இந்தியாவுக்காக இன்றைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லை, அவளுக்குள்ள இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு இல்லை. சின்ன வியாதி வந்துட்டாலே இயேசு எனக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த வியாதி வந்துச்சுன்னா. ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க. ஒருத்தன் மதுராந்தக கர்ப்ப இன்னைக்கு அப்படியே கண்கள் முடியும். உனக்கு புதிய சுவிசேஷ பாடல் தான் வேணும். வருவாய் தருணம் இதுவே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடிடுறீங்க. நான் ஹிந்துவாக இருக்கும்போது இந்த பாட்டை நான் கேட்டிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பாடும், தெரிஞ்சுங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவந்தை. வருவாய் தருணமிதுவே. தெரிஞ்சவங்கள முன்னால வந்து பாடுங்க. வாப்புல மைக் கொடுங்க. வாழ்நாளெல்லாம் வீணாலா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாலா
வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் சாரூரவினரும். திரும்ப பாடுங்க. ஆஹா, அழகான வீடு கண்டிடும் சாரூரவினரும் கூடு விட்டு உன்னாவி போனான் கூட உன்னோடு வருவதில்லை. கட்டின வீடும் நீலம் பொருளும் என் சொந்தக்காரு, என் மாமா, என் மச்சான். இவரு சொந்தக்காரு. நான் யார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொந்தக்காரு. இந்த கூடை விட்டு ஆவி போனா அவங்க யாரும் வர்றதில்லப்பா. ஆண்டவர் மட்டும்தான் அவங்க கூட. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. பாவம் அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் யாவரையும் சந்திக்கும். ஆமென். மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. தீராத வியாபம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். வியாதியோடு இருக்கியா? கண்ணீரோடு இருக்கியா? விசுவாசப்படியோடு இருக்கிறாயா? மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசினில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைவாய். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவந்தே. வாங்க, இன்னைக்கு முழு மனதோடு ஆண்டவரை நேசிங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிங்க. உன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு உன் ஆண்டவராய் இயேசுவை நேசியுங்கள். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லார். வானத்தின் கீழே ஆமென். பூமி மேலே வானவரே சுநாமமல்லார். ரட்சிப்படைய
இல்லையே. ரட்சகர் இயேசு வழியவரே, வருவாய் தருணமைதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே, வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே, வானவர் இயேசுவின் நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வழியவரே, வருவார். இன்றைக்கு உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுங்கள். சபைக்காக இயேசு ஜீவனை கொடுத்தது போல உங்களையும் இயேசுக்காக, சபைக்காக ஜீவனை கொடுங்கள். ஆண்டவருக்காக எதையும் செய்யுங்கள். இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. ஆண்டவர் மட்டும்தான், சகலமா ஆண்டவர் மட்டும்தான். அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எபிரேயர்ல சொல்லும் போது, சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல், நாட்கள் எவ்வளவு சபையுமா இருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நாட்கள் எவ்வளவு சபையுமா இருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு சபை கூடி வருதலை தயவு செய்து விட்டுடாதீங்க. ஏன் தெரியுமா? அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட ஜனங்கள் நீங்கள். எத்தனை லட்சம் இழந்தாலும், எத்தனை கோடி இழந்தாலும் ஒன்றுமில்லை. உங்கள் உயிரே சபையாகத்தான் இருக்கட்டும். கட்டின வீடும் நிலம் பொருளும் உற்றார் உறவினர் யாரும் நம்மோட வர போகிறதில்லை. நம்மோட இருக்க போகிறது, கூட்டிகிட்டு போகிறது இயேசு மட்டும்தான். பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோடு கூட நம் பரம தகப்பனோடு அங்கே வாழ போகிறோம். என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும், நான் தரித்திரனாக இருக்கணும்னு சொல்லலை. யூதர்கள் எங்கே போனாலும் ஐஸ்வர்யனாக தான் இருந்தாங்க. நீங்கள் ஐஸ்வர்யனாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் தெரியுமா? அந்த குட்டி நாடுங்க, துளியூண்டு நாடு, உலகத்துள்ள எல்லா நாடுகளும் எதிர்த்தாலும் அந்த ஒரு துளியூண்டு நாடு ஒன்றுமே பண்ண முடியலங்க. இன்ன வரைக்கும் சவாலாக நிற்கிறான் பாருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது. உங்களோட தேவன் இருக்கிறார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. எல்லாம் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில். அவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட மக்கள் நீங்கள். சபை கூடுவதில் ஒரு நாள் விட்டுறாதீங்க. சபையோட எந்த காரியமாக இருந்தாலும் உன் வீட்டை விட சபைக்காக செய்யுங்க. அதை கர்த்தர் பார்க்குறாரு. உன் வீடை விட சபையை நேசிங்க. உன் குடும்பத்தை விட கர்த்தரை நேசிங்க. சபைக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கு. ஒரு இந்து பாருங்க, எதையும் செய்யறான். தேவனுக்காக நாம் செய்வதிலேயே இப்படி இருக்கிறோம். நீ பரலோக வாழ்க்கை முக்கியம். உங்களை அப்படியே கொடுத்துருங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ தயவு செய்து எடுத்துருங்க. என்னைக்கு ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை அவர் வர்றதுக்கு முன்னால் மறித்து அடக்கம் பண்ணாட்டாலும் ஆண்டவர் நம்ம கூட்டிகிட்டு பரலோகத்து போயிடுவார். அங்கே காதில் போட்டுட்டு இருக்கிற பொண்ணுக்கு பதில் தரையில் நடப்பேன், பொன் வீதியில் நடப்பேன். அங்கே கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பாராங்க. அவர் வெளிச்சத்தில் நீ நடப்ப. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனாகிய கர்த்தர், இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் இருக்கணும். அவருடைய பிரசன்னை எப்போதும் என்னோட இருக்கணும். நான் என் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தை அவரில் அன்பு கூற வேண்டும். இயேசுவே, என்னை முழுவதும் கொடுத்துட்டப்பா. என்னை முழுவதும் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டப்பா. என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க. தகப்பனே,
என்னுடைய குறைவுகள் உமக்கு தெரியும், என்னுடைய வேதனை எனக்கு தெரியும், என்னுடைய வியாதி தெரியும், என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தெரியும். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ பார்த்துக்கொள்ளுங்க. தகப்பனே, எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு